ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். குலோப் ஜாம் மிக்ஸ் இருக்கு இல்லையா? ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. அதை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாஞ்ச் கேக் செய்யலாம். என்னோட கேக் செய்கிற எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இந்த மிக்ஸை வச்சு ஒரு சூப்பரான ஸ்பாஞ்ச் கேக் செஞ்சுருக்கேன். இது என்னோட ஓன் ரெசிபி. 2 முட்டை எடுத்துக்கணும். அதுக்கு வெள்ளைக்கரு தனியாக, மஞ்சக்கரு தனியாக பிரிச்சுக்கணும். நான் ரோபோ மிக்சரை வச்சு தான் பீட் பண்ண போகிறேன். வெள்ளைக்கருவை நல்லா பீட் பண்ணும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரையை இதோட ஆட் பண்ணணும். சர்க்கரையோட அளவு 80 கிராம்ஸ் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, நல்லா க்ளவுடி டெக்ஸ்சருக்கு வரணும். இந்த டைமில் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க மஞ்சக்கருவை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. குலோப்ஜாம் மிக்ஸ் இருக்கு இல்லையா, இதோட அளவு ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். இதுக்கு நல்ல ஒரு பைண்டிங் கொடுக்கறதுக்கு மைதா ஒரு 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கோதுமை மாவும் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 ஸ்பூன் கிட்ட பேக்கிங் பவுடர் இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை கண்டிப்பாக சலிச்சுக்கணும். ஏன்னா குலோப்ஜாம் மிக்ஸ் நல்லா கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நல்லா சலித்து போட்டுக்கணும். இப்போ மாவு எல்லாம் நல்லா சலித்ததுக்கப்புறம் இப்போது இதை மிக்ஸ் பண்ணும்போது ரோபோ மிக்சரோட ஸ்பீட் லெவலை நான் குறைச்சிக்கிறேன். எக் பேட்டர் இருக்கு இல்லையா, இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணதை ஆட் பண்ணிக்கணும். இந்த குலோப்ஜாம் கேக்குக்கு நான் என்ன எசன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ரோஸ் மில்க் எசன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்ல ஃப்ளேவராக இருந்துச்சு கேக் சாப்பிடும்போது. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மைதா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேட்டரில் ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு 50 ml கிட்ட குக்கிங் ஆயில், அதாவது வெஜிடபிள் ஆயில் நம்ம இதோட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம ஓவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கணும். நான் 180 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். எந்த ட்ரேயில் பேட்டரை நம்ம ஊற்ற போகிறோமோ அதுலேயும் பார்த்திங்கன்னா பட்டர் பேப்பரை நல்லா ஆட் பண்ணிவிட்டு மேலேயும் பட்டரை அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இப்போது நம்ம கேக் மிக்சர் ரெடி ஆனதுக்கப்புறம் கேக் ட்ரேயில் விட்டுட்டு நல்லா இப்படி 2 தட்டு தட்டிட்டு நம்ம டூத் பிக் இருக்கு இல்லையா, அதால் இந்த மாதிரி டிசைன் போட்டுக்கோங்க. ப்ரீஹீட் பண்ண ஓவனில் ஒரு 35 மினிட்ஸ் வச்சுருக்கேன். வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு குலோப்ஜாம் ஸ்பாஞ்ச் கேக் ரெடி. எனக்கு எக்ஸாக்டாக 35 மினிட்ஸ் தான் ஆச்சுங்க, அதுக்கு மேலே ஆகலை. பார்த்தீங்களா எவ்வளோ பர்ஃபெக்டாக கேக் பேக் ஆகிருக்கு. இது குலோப்ஜாம் கேக்குன்றதுனால நான் சுகர் சிரப் செஞ்சேன். இது ஆப்ஷனல் தான். குலோப்ஜாம் கேக்குன்றதுனால சுகர் சிரப் செஞ்சுருக்கோம் இல்லையா, அதில் குங்குமப்பூலாம் ஆட் பண்ண ரொம்ப ஃப்ளேவராக இருந்துச்சு. சர்வ் பண்ணும்போது அது மேலே ஊற்றி நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள். 100% ஹிட். தேங்க்யூ.